ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரிக்ஸி ரேட்டர் பிளாக்ஸ். அந்தமான் சீரிஸோட டே 2 பிளாக் இன்னைக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த பிளாக்ல பியூர் அடனல் ரஷ் தான் இருக்க போகுது. ஸோ காலையில் ஆக்சிஜன் சிலிண்டர் மாட்டிட்டு கடலுக்கு அடியில் ஸ்கூபா டைவிங், மதியம் ஒன்று டென்ஸான ஃபாரஸ்ட்குள்ளே 45 மினிட்ஸ் ட்ரெக்கிங், அண்ட் ஈவினிங் ஆகாயத்தில் பேராஷூட் மாட்டிட்டு பேராசீலிங். ஸோ இது மட்டும் இல்லாமல் டே 3 மார்னிங் காலாபத்தர் பீச்சில் மேஜிக்கல் சன்ரைஸ் இந்த வீடியோவில் கவர் ஆக போகுது. ஸோ அந்தமான் அட்வென்ச்சர்ஸ்னால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குட் மார்னிங் ஃப்ரம் ஸ்வராஜ் தேவ். நல்லா தூங்கிட்டு மிரரில் சின்ன ஒரு லுக்கை விட்டுட்டு நம்ம டே 2 ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க இந்த ப்ராப்பர்ட்டி பேர் அயல்பே ரெசார்ட். பார்க்கவே அவ்வளோ கிராண்டாக லஷ் க்ரீனான ஒரு வைப் கொடுக்குது பாருங்கள். இங்கே டீலக்ஸ் செலாட் ரூம்ஸ், பெரிய ஸ்விம்மிங் பூல் அண்ட் நல்ல ஃபுட்டெல்லாம் இருக்குங்க. டே 1 நாங்கள் ஸ்கூட்டி எடுக்கும்போதே அந்த 2 நாள் மூலியமாக இன்றைக்கி மார்னிங் ஸ்கூபா டைவிங் புக் பண்ணிட்டோம். யுனைடெட் ஸ்கூபா டைவிங்னு ஒரு PIDI சர்டிஃபை சென்டர் தான் அது. பர் பர்சனுக்கு எக்ஸாக்ட்லி 3500 rupees சார்ஜ் பண்ணாங்க. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்ட உடனே ஸ்கூபா டைவிங் கிளம்பிட்டோம். இதுதான் நம்ம டைவ் சென்டர். பீச் ஒட்டினா மாதிரியே ரொம்ப சூப்பரான லொக்கேஷனில் இருக்குல்ல. இங்கே உள்ளே போனதும் நம்ம சேஃப்டி ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வெட் சூட்ஸ் மாட்டிக்கிட்டு டைவ் மாஸ்டர்ஸ் கிட்ட அண்டர் வாட்டர் சிக்னல்ஸ் அண்ட் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் எல்லாம் தெளிவாக கற்றுக்கிட்டோம். அண்ட் ஹியர் வி கோ. கடலுக்குள்ளேயே அந்த புது உலகத்துக்குள்ளே நம்ம என்டர் ஆகிட்டோம். என்ன ஒரு சைலன்ஸ், என்ன ஒரு பியூட்டி. இந்த ப்ளூ வாட்டர், கலர்ஃபுல்லான கோரல் ரீவ்ஸ் அண்ட் வெரைட்டியான மீன்கள் கூடவே நம்ம ஸ்விம் பண்ணி வர்றது ஒரு லிட்ரலாக ஒரு மேஜிக்கல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. யுனைடெட் ஸ்கூபாவோட இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம கூடவே இருந்து ரொம்ப சேஃபாக நம்மளை கைட் பண்ணாங்க. நீங்கள் ஸ்விம்மிங் தெரியாத ஆளாக இருந்தால் கூட பயப்பட வேண்டாம். தே வில் டேக் கேர் ஆஃப் எவ்ரி திங். இந்த 3500 rupeesக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கம்ப்ளீட்லி ஒர்த் இட்ங்க. ஸ்கூபா டைவிங் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து நல்லா குளிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ஆஃப்டர்நூன் நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எலிஃபெண்டா பீச். எலிஃபெண்டா பீச் போக 2 வழி இருக்குது. ஒன்று ஜெட்டியிலேருந்து ஸ்பீட் போட் எடுத்து போகலாம், அதுக்கு ஆல்மோஸ்ட் 1000 rupees ஆகும். இன்னொரு வழி ட்ரெக்கிங். நம்ம ட்ரிக்ஸி ரைடர் பிளாக்ஸில் எப்போவுமே ஒரு அட்வென்ச்சர் இருக்கணும்ல. ஸோ நாங்கள் ஸ்பீட் போட் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக் பண்ணி போக முடிவு பண்ணோம். இங்கே தான் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் என்ட்ரி டிக்கெட்ஸ் எடுக்க கவுண்டர்ஸ் இருக்குது. டிக்கெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நம்ம ட்ரெக் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ ஸ்கூட்டியில் நம்ம அந்த ட்ரெக்கிங் ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கோம். ரோட் சைட் வியூஸ் எல்லாமே பியூர் நேச்சர் தான். ஃபுல் நேச்சர், எல்லா பக்கமும் மரம் தான். ரோடும் செம்ம க்ளீனாக இருந்ததுங்க. இதுதான் அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோட என்ட்ரி போர்ட். இதுக்கு கொஞ்சம் முன்னாடியே நம்ம ஸ்கூட்டியை பார்க் பண்ணிவிட்டு நம்ம கால்நடையாக உள்ளே போக போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஒரு ப்ரொடெக்டட் ஃபாரஸ்ட் ஏரியாங்க. ஸோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ட்ரக் ஸ்டார்ட் ஆகிருச்சு. இது அப்ராக்சிமேட்லி 2 kilometers டிஸ்டன்ஸ் இருக்க ஒரு டென்ஸ் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் ட்ரையல். உள்ளே நடந்து போக போக டால் ட்ரீஸ், எக்ஸாக்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் வெரைட்டியான பேர்ட்ஸ் சவுண்ட் தவிர வேறு எந்த நாய்ஸும் கிடையாதுங்க. ஒரு 45 minutes to 1 hour வரைக்கும் இந்த ட்ரக் ஆகும். ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். இந்த ட்ரக் போகும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல grip இருக்க ஷூஸாக போட்டுக்கோங்க. ஸ்லிப்பர்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் வழியில் நிறைய மட் பார்ட்ஸ் அண்ட் ஸ்வாப்பியான ஒரு சேறு இடங்கள்லாம் இருக்குது. வழியில் கைடோட ஹெல்ப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். கைடுக்கு 500 கேட்பாங்க. பட் நாங்கள் கைடில் எடுக்கலை. பிகாஸ் இங்கே ரூட் ரொம்ப கிளியராக தான் இருக்கும். நம்ம ஸ்பீட் போட்டில் போனால் வெறும் கடல் மட்டும்தான் பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரி ட்ரெக் பண்ணி போகும்போது அந்தமானோட அன்டச்டு நேச்சர்ஸ், பட்டர்ஃப்ளைஸ் அண்ட் ரா ஜங்கிள் வைப் நம்ம ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் நடந்ததுனால கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது. ஆனால் நம்ம டெஸ்டினேஷன் கிட்ட நெருங்கிட்டோம். இது லாஸ்ட் 500 meters இருக்கே, தட்ஸ் தி பெஸ்ட் பார்ட். இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்குள்ளே வெட் மட் அண்ட் பியூட்டிஃபுல் மேங்க்ரோவ்ஸ் மரங்களுக்கு நடுவில் நடந்து போகும்போது திடீர்னு உங்கள் கண் முன்னாடி அந்த பிரைட் ஒயிட் சாண்ட் அண்ட் ப்ளூ வாட்டர்ஸ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். வாவ், அந்த வியூ பார்த்ததும் நம்ம நடந்து வந்த அந்த டயர்ட்னஸ் எல்லாம் ஒரே செகண்டில் பறந்து போயிடும். இந்த இடம் தாங்க நான் சொன்ன வெட்மட் ஏரியா. இது ஃபுல்லாக ஒயிட் சாண்டு தான். ஸோ எலிஃபெண்ட் பீச் எதுக்கு ஃபேமஸ்னால் கிறிஸ்டல் கிளியர் வாட்டருக்கும் அண்ட் வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் இருந்தாங்க. ஸோ இங்கே நிறைய வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். பீச்சுக்கு வந்ததும் நம்ம ஃபஸ்ட் வேலையை பேராசைலிங் டிக்கெட் வாங்குறது தான். இங்கே ஜெட் ஸ்கீ, பனானா ரைட்னு நிறைய இருக்குங்க. ஆனால் பேராசைலிங் இஸ் எ மஸ்ட் ட்ரை. டிக்கெட் காஸ்ட் பர் பர்சனுக்கு 3500 சார்ஜ் பண்ணாங்க. டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போட் ஏறதுக்கு இப்போ நடந்து போயிட்டுருக்கோங்க. காலையில் கடலுக்கு அடியில் போனோம். இப்போ கடலுக்கு மேலே பார்க்க போகிறோம். ஹார்ட் பீட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸைட்மெண்ட் அதை விட அதிகமாகவே இருக்குது.
போட்டில் ஏறியாச்சு. இந்த ஸ்பீட் போட் நம்மளை டீப் சீக்கு கொண்டு போகும். இன்ஸ்ட்ரக்டர்ஸ் நம்ம லைஃப் ஜாக்கெட் அண்ட் சேஃப்டி ஹார்னஸ் எல்லாம் கரெக்டாக மாட்டி விட்டாங்க. எவ்ரி திங் இஸ் ரெடி. இட்ஸ் டைம் டு ஃப்ளை அண்ட் வி ஆர் அப் இன் த ஏர். போட் ஸ்பீட் எடுக்க எடுக்க பேராஷூட் நம்மளை ஆகாய தூக்கிட்டு போயிடுச்சு. இந்த ஃப்ளைட் டோட்டலாக ஒரு 3 மினிட்ஸ் தான் இருக்கும். ஆனால் அந்த 3 மினிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கிற வியூ இருக்கே, தி என்டையர் ஹேவ்லாக் ஐலாண்ட், அந்த ப்ளூ ஓஷன், க்ரீன் ஃபாரஸ்ட்னு ஒரு 180 டிகிரி பேர்ட்ஸ் ஐ வியூ கிடைக்கும். காற்று நம்ம ஃபேஸில் அடிக்க அந்த ஹைட்டில் இருந்து பார்க்கும்போது அப்சல்யூட் ஃப்ரீடம் ஆகுதுங்க. பேராசீலிங் முடிச்சுட்டு அந்த ட்ரக் வழியாக திரும்ப வந்து ரூமுக்கு போய் நல்லா டின்னர் சாப்பிட்டு டே 2 நாங்கள் முடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது டே 3 மார்னிங். நைட் நல்லா தூக்கம் போட்டுட்டு ஏர்லி மார்னிங் 3 AM திடீர்னு முடிச்சுட்டு ஸ்கூட்டி எடுத்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி மார்னிங் 9 AM நம்ம நெயில் ஐலாண்ட் போகிறதுக்கு ஃபெரி புக் பண்ணியிருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஹேவ்லாக்கில் மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் காலபத்தார் பீச் சன்ரைஸ். நம்ம இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். வெல்கம் டு காலபத்தார் பீச். இந்த பீச்சுக்கே இந்த நேம் வந்துச்சுன்னா இங்கே ஃபுல்லாக இந்த மாதிரியே பெரிய பெரிய பிளாக் ராக்ஸ் இருக்கும். இந்த ஒயிட் சேண்ட், ப்ளூ வாட்டர் அண்ட் இந்த பிளாக் ராக்ஸ், இது 3 சேர்ந்து ஒரு யூனிக்கான கான்ட்ராஸ்ட்டை கொடுக்கும். இங்கே சன்ரைஸ் வியூ பார்க்க 2 கண்ணு பார்த்தா ஏர்லி மார்னிங் அந்த அமைதி, கூல் ப்ரீஸ் அண்ட் அந்த சன்னோட கோல்டன் ரேஸ் தண்ணி மேலே படுறது பார்த்துட்டே நிற்கிறது ஒரு ஃபிட் பீஸ். இந்த பியூட்டிஃபுல் சன்ரைஸோட நம்ம ஹேவ்லாக் சாப்டரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூமுக்கு போய் பேக் பண்ணிவிட்டு ஜெட்டிக்கு கிளம்ப போகிறோம். நெக்ஸ்ட்டு டே 3 vlogல நம்ம நீல் ஐலாண்ட் போக போகிறோம். அங்கே இன்னும் க்ரேசியான ஸ்பாட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் ட்ராவல் சீரிஸ்க்கு ட்ரிக்ஸி ரைடர் vlogs சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you in next video. Bye bye.